மேரினேட் பண்ணி வச்சுட்டு நல்ல சூப்பராக ரெடியாக இருக்குது. வந்து உறுதியாக வந்து நான் முதலில் சிக்கன் பிரியாணி செய்தேன்னா இது வந்து பிகினர்ஸுக்கு ஈஸியாக செய்யக்கூடியது. முதல்ல சிக்கனை நான் மேரினேட் பண்ணி வைக்க போகிறேன். கொஞ்சம் கார்லிக் எடுக்கிற அமௌண்ட்டுக்கு ஏற்றது போடலாம். எல்லாம் 3 போடுறேன். 2 ஸ்பூன் போடுறேன். மிளகாத்தூள் வந்து உங்களோட ஸ்பைசிக்கு 2 போடுறேன். ஜோக்கட் வந்து நான் நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி வைக்க மேரினேட் பண்ணி போட்டு நீங்கள் பிரியாணி செய்தீங்கன்னா ஈஸியாக செய்து கிச்சனில் என் ஃப்ரெண்ட் விட்ட லண்டனில் நீங்கள் ப்ரௌனா அதுக்குள்ள கொஞ்சம் கேஷ்யூ நட்ஸ் அது உங்களுக்கு விருப்பமான அளவு போடலாம். கொஞ்சம் ரேசனம் போடுறேன். நான் நிறைய தான் பிரியாணி செய்கிறேங்க. ஒரு 10 பேர் சாப்பிட்றது. நல்லா பொரிஞ்சிட்டுது. எண்ணெயிலேயே கொஞ்சமாக நெய் சேர்க்கிறேன். அதுக்குள்ள போடுறேன். பிரியாணிக்கு கொஞ்சம் பொரியட்டுக்கும் பண்ணி ஒரு 5 வெங்காயம் எடுத்து வச்சுருந்தேன். நான் ஒரு மீடியம் சைஸ். அரைவாசிக்கு நல்லா பொரிஞ்சிட்டுது. பிரியாணிக்கு இந்த ஒனியன் நல்லா ஃப்ரை பண்ணினா தான் அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும். புதினா மல்லியில் இருக்குது. அதையும் இதோட போடுறேன். சிக்கன் மேரினேட் பண்ணிக்கே அதுக்குள்ளேயும் போட்டபடியாக இதுக்கு நிறைய போடையில் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிட்டு மீடியம் தக்காளியும் இதில் போட்டுருக்கு. இது நல்லா வதங்க இருக்கிறபடியாக முழுசாகவே போடுறேன். இப்படி எண்ணெயிலேருந்து வதங்க விடுறேன். அதுக்கு நேரம் இந்த சிக்கனை குக் பண்ணி வைக்கிறேன். எடுத்துருக்கிறேன் 3 கப் ரைஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். இனித்தான் நல்லா வாஷ் பண்ணி வைக்க போகிறேன். இதால் 3 கப் ரைஸுக்கு 6 கப் தண்ணி விட வேணும். நான் இதில் 5 எடுத்து வச்சுருக்கேன். சிக்கனில் வந்த தண்ணியும் இங்கே நிறையவே இருக்குது. இப்போ இந்த சிக்கன் நல்லா கொதித்து முக்கால்வாசி அவிஞ்சிட்டுது. கொஞ்சம் லெமன் ஜூஸ் விடுறேன். இதுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் உப்பு பார்த்துட்டேன். இதுக்கு காணும் தண்ணி இல்லாமல் நான் இதுக்குள்ள போடுறேன். நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன்னு இப்போ தம் போட போகிறேன். நல்லா அந்த போட்டு வச்சுருக்கு. இது பொரிச்சு வச்ச போட்டு நான் இதை தம் போட்டு மூடி வைக்க போகிறேன். லேசாக மேலே கொஞ்சமாக நெய் போடுறேன். அப்படியே நான் மூடி தம் வச்சுருக்கு. நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுருக்கு. மினிட்ஸ் இப்படியே வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். நல்ல சூப்பராக ரெடியாக இருக்குது. நாங்கள் இப்படியே சூப்பரான ஒரு சிக்கன் பிரியாணி ரெடியாக இருக்குது. நீங்களும் வீக்கெண்டில் உங்களோட ஃபேமிலியோடு குக் பண்ணி என்ஜாய் பண்ணும்.